சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கடலை மிட்டாய், கடலை பருப்பி. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடிலாம் பிள்ளைங்க எல்லாரும் தேடி தேடி போய் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கோவில்பட்டி கடலை மிட்டாயை நாங்கள் பஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க, ஹாப்பியா சாப்பிடலாம். வெல்கம் டு சகல ரகல சமையல். விதவிதமா சமைக்கிறதுக்கு நாங்க, அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்க. இது வரைக்கும் சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, வறுத்த கடலில் உள்ள அந்த மூக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுக்கணுமா? இப்படி நசுக்குனாதான் தனியாக வரும். நம்ம இந்த நிலக்கடலை பார்க்கும்போது நம்ம தேசத்தந்தை காந்தியுடைய ஞாபகம் வருது. அவங்க என்னென்னா, அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு என்னன்னாக்கா நிலக்கடலையும் ஆட்டுப்பாலும். அதே மாதிரி நம்ம கண்ணாசன் இல்லை, அவர் எப்போவுமே அவுச்ச கடலை திங்கும் போது ஒரு 4 கடலையை சைடில் எடுத்து வச்சுருவாப்ல. ஏன் அப்படின்னா, கடலை சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து என்னது ஊசக்கல்லுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அது வந்துச்சுன்னா வாயே கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு 4 கடலை நல்ல கடலை உடச்சி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு முடியும். அப்படியா? ஆமாம். பரவாயில்ல, வீட்டில் அன்னைக்கு வேலை கடலை கடலை பருப்புக்களை கடலை மிட்டாய் இருந்துச்சா? நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சகல ஏலக்காயை அந்த இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் வந்து இப்படி நச்சு போட்டோம்னா கடலை மிட்டாய் வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சகல இருக்காப்லையே மேன் வெர்சஸ் வைல்டு மாதிரி வந்து ஒரு தீக்குச்சியில் எல்லா சமையலும் முடிச்சிருவாப்புல. ஓகே, சக்ஸஸ். சகல என்ன பண்ண போறீங்க? நம்ம நிலக்கடலை பருப்பிக்கு இந்த ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது பருப்பி வந்து பிடிக்காமல் இருக்குது. கீழே நெய் பாட்டில் வந்து நெய் தடவி வைக்கலாம். சூப்பர் சகல, போடுங்க போடுங்க. நான் போகிறேன், நீங்கள் அப்படியே தடவி விடுங்க எல்லா இடமும். ஓகே, இந்த ட்ரெயிலையும் ஊற்றுங்க, அதுலேருந்து தடவுங்க. கடலை மிட்டாய்க்கு பாத்திரம் வச்சுக்கலாம். கடலை மிட்டாய்க்கு மண்டை வெள்ளத்தை உடச்சி வச்சுருக்குறோம், 2 கிலோ. அது அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம். சகல தண்ணியில் ஊற்றி அந்த பதம் பாருங்கள், பாகுடைய பதம். ஆமாம், அப்படியே இந்த பிளாஸ்டிக் உருகுற மாதிரி இருக்கும், சீப்பு உருகுற மாதிரி. அப்படியே எடுத்தோம்னா உடிகிற மாதிரி இருக்கணும். எடுத்தோம்னா இந்த மாதிரி பந்து மாதிரி வரக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வரணும், ஒடியணும் இந்த ஸ்ட்ரக்சர். கடலை மிட்டாய் வாசனைக்கு ஏலக்காய் பொடி பண்ணது சேர்த்துக்கலாம், வாச மணத்துக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருச்சா என்னன்னு பார்ப்போம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒடிஞ்சிச்சு அப்படின்னா பக்குவம் வந்துருச்சு. இதுதான் பக்குவம் கடலை மிட்டாய்க்கு. அப்போ நமக்கு பாகு பக்குவம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ கடலையை சேர்த்துக்கலாம். சகல அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பிளேட்டுக்கு மாற்றுங்க. ரெண்டாவது பிளேட்டு. ஆமாம் சார், கொஞ்சம் போய் காலுங்க, இங்கே போய் இது பண்ணணும். நெய் ஊற்றி தடவிக்கலாம் பூரிக்கட்டைக்கு. நெய் இல்லாதவங்க என்ன கூட தடவிக்கலாம்ல.
அந்த காலத்தில் பில்டிங்கெல்லாம் இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பில்டிங்கெல்லாம் செட்டிநாட்டில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? கடுக்காயும் இந்த வெல்லம் சேர்த்து தான் இது பண்ணுவாங்க. ஆமாம். கருப்பட்டி பாருங்கள், அந்த வெள்ளைப்பாவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கேல் வேணுமா உங்களுக்கு? ஸ்கேல்லாம் வேண்டாம், நான் ஸ்கேல் இல்லாமல் நோட் புக்கில் கோடு போடுவேனே. இந்த பக்குவத்தில் கட் பண்ணி பீஸ் போடணும், இல்லாட்டினா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். வந்துச்சா? வாவ். எனக்கு அப்படியே சாப்பிடணும். எடுத்துக்கோங்க சகல, அப்படியே இதை கட் பண்ணுங்க. இங்கே மொறு மொறுன்னு இருக்கு சகல டேஸ்ட் பாருங்க. வாவ், செமையாக வந்திருக்கு. நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நாங்கள் போட்ட ஏலக்காயெல்லாம் சேர்ந்து சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கு. அட்டகாசமாக வந்திருக்கு இந்த கடலை மிட்டாய் சகல. நல்லா கான்ஃபிடென்ட்டாக கல்லெல்லாம் இருக்காது, தைரியமாக சாப்பிட்லாம். இது மாதிரியான புதுவிதமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எங்ககிட்ட இருக்க நிறைய குறைகளை வந்து நீங்கள் கமெண்டாக தெரிவிங்க. எங்கள் சகல ரகல சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.